ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க டெல்லி தமிழச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு 50 days weight loss challengeோட டேட் 27. இன்னைக்கு என்னெல்லாம் ஃபாலோ பண்ண போறோம்னு சொல்லிட்டு டிப்ஸ் அண்ட் ரெசிபிஸோட உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. அப்பதான் நீங்க weight loss பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அது போக நம்மளோட சேனல்ல நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் weight loss பண்ணணும்ன்றதுக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்காங்க. என்கிட்டே பாத்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, சிஸ்டர் இந்த உடல்னால நான் நிறைய அவமானப்பட்டிருக்கேன் சிஸ்டர், என்னோட உடம்புக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு, எனக்கு குழந்தைக்காக ரொம்ப டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணும்போது நீங்க வெயிட்ட குறைங்கன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்னால பாத்தீங்கன்னா வெயிட் லாஸ்க்காக ரொம்பவே பெண்கள் கஷ்டப்படுறோம். சரிங்களா? ஆனா ஈஸியா நம்ம வீட்ல இருந்தே பண்ண முடியும். அதை தெரியுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் இப்ப பயன் பெற்றுட்டு தான் இருக்கீங்க. அது மட்டும் இல்லாம நிறைய பேருக்கு இன்னும் பயனுள்ளதாக இருந்தா ரொம்ப நல்லதா இருக்கும் இல்லையா? சோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்து என்ன மோட்டிவேட் பண்ணுங்க. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் இன்னும் நிறைய பேருக்கு நம்மளோட வீடியோஸ் போய் சேர்றதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும். சோ மறக்காம லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க உங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இப்போ வாங்க, இன்னைக்கு டேல நிறைய டவுட்ஸ் கேட்டிருக்கீங்க. அது எல்லாமே பார்த்துட்டு நம்ம அடுத்து இன்னைக்கு டே ரொட்டீன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஜெயந்தி சிஸ்டரோட பொண்ணு சிவாய யுவஸ்ரீ அவங்களுக்கு இன்னைக்கு பர்த்டே. நம்ம வீடியோ நாளைக்கு தானே போஸ்ட் பண்ணுவோம். நீங்க எடுத்துட்டு இருக்கேன்னா நாளைக்கு, அதாவது 11 நினைக்கிறேன், ஆகஸ்ட் 11 அவங்களோட பர்த்டே. அவங்களுக்கு 3rd பர்த்டே. சோ எல்லாருமே பாத்தீங்கன்னா விஷ் பண்ணுங்க. ஹாப்பி பர்த்டே பாப்பா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா படிக்கணும். நீங்க ரொம்ப பெரிய ஆளா வரணும். நீங்க எல்லாருமே உங்களோட பிளெஸிங்ஸ் அந்த பாப்பாக்கு கொடுங்க. அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஓகே, அதுக்கப்புறம் நம்மளோட கொஸ்டின்ஸ்க்கு போயிடலாம். அதுக்கப்புறம் நேத்து சொல்லியிருந்தீங்க உங்களோட ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருந்தது சிஸ்டர்னு சொல்லிட்டு. இது தனியா இந்த கிளாத் மட்டும் எடுத்து நான் ஸ்டிச் பண்ண கொடுத்துருந்தேங்க. எனக்கு அந்த மாதிரி தைக்கணும்னு தோணுன மாதிரி இருந்துச்சு. ஸோ எனக்கு தோணிட்டே இருந்துச்சு. ஸோ அந்த கிளாத் வாங்கி நான் தைக்க கொடுத்துருந்தேன் டைலரை காட்ட. ஆல்மோஸ்ட் கொஞ்சம் லூஸா இருக்கிற மாதிரி இருந்தது அங்கங்க. பட் பரவாயில்ல, ஆனால் அழகா இருந்தது இல்லை அந்த துணி. ஒரு விஷயம் ஜஸ்ட் பிடிச்சு இந்த மாதிரி தைங்க அப்படின்னு சொல்லி நம்ம வியர் பண்றதுல ஒரு அழகு இருக்கு இல்லையா? பிடிக்கும். அது ரெடிமேடா எவ்வளவு கிடைச்சாலும் அந்த தைச்சு போடுறதுல ஒரு ஃபிட்டிங் கிடைக்கும்ல, அது ரொம்ப அழகா இருக்கும். ஓகே, ரொம்ப நன்றி. எல்லாருமே நிறைய பேர் சொன்னீங்க சுத்தி போடுங்கக்கெல்லாம் சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பா போட்டுருவோம். அந்த அளவுக்கு அழகா இருந்து அதான் எனக்கு புரியலையே. நீங்க படுக்க இப்பெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க, அப்புறம் எனக்கு நைட்டு தான் தூக்கம் வராது. கொஞ்சம் பாருங்க. அப்புறம் ஐடியல் வெயிட் கேக்குறீங்க சொல்லிட்டு சொல்லியிருந்தல 100ல மைனஸ் பண்ணுங்க, அதெல்லாம் எதுவுமே வேணாங்க. கூகுள்ல பாத்தீங்கன்னா நீங்க போடுங்க இந்த மாதிரி ஐடியல் வெயிட் கால்குலேட்டர்னு போட்டீங்கன்னா கூகுள்ல வரும். அதுல பாத்தீங்கன்னா ஆப்ஷன் கேட்கும், உங்களோட ஏஜ், நீங்க என்ன ஜெண்டர், அதுக்கப்புறமா அதை போட்டதுக்கு அப்புறமாவே நம்மளோட ஹைட் இருக்குல்ல அது போடணும். அதுக்கப்புறம் நம்மளோட வெயிட் கரெக்டா அதுல காட்டும். சரிங்களா? சோ அதை பாத்துக்கோங்க. நீங்க வேற எந்த கால்குலேஷன் பண்ண வேணாம், டைரக்டா கூகுள்ல போட்டுருங்க. அதுதான் உங்களோட இதுவா இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஐடியல் வெயிட் காட்டுதுன்னா அதுல ஒரு 1-2 kg முன்ன பின்ன இருக்கலாம். அது பிரச்சனை கிடையாது. அதுக்கப்புறம் ஜெயப்பிரியா சிஸ்டர் சொல்லியிருந்தீங்க நீங்க கிரேட் பர்சன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அவ்வளவு தூரத்துக்குலாம் நான் பெரிய ஆளான்லாம் எனக்கு தெரியல. பட் நீங்க எல்லாம் சொல்றது ஏதோ ஒரு விதத்துல என்ன மோட்டிவேட் பண்ணுது. நான் உங்களை எவ்வளவு தூரம் மோட்டிவேட் பண்றனோ அந்த அளவுக்கு நீங்க எல்லாருமே உங்களோட லவ்லி வேர்ட்ஸ்னால என்ன இவ்வளவு தூரம் கொண்டு வந்துட்டு இருக்கீங்க. உங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி சிஸ்டர்ஸ். அதுக்கப்புறம் அம்முன்னு ஒரு சிஸ்டர் ரியலி கிரேட் சேனல் இது. நீங்க நிறைய சேனல் நான் பாத்திருக்கேன். ஆனா இந்த சேனல்ல தான் நான் உங்க சேனல்ல தான் இவ்வளவு தூரம் ஃபாலோ பண்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸ்கிப் பண்ணாம அதுவும் பாக்குறேன். உங்களோட பிக் ஃபேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆஹா, நம்ம தானே இவ்வளவு நாள் நிறைய பேருக்கு ஃபேனா இருந்தோம். நமக்கு ஒருத்தவங்க அப்படி சொல்லும் போது அது உண்மையாவேங்க என்ன சாதிச்சிட்டோம் நம்ம அப்படின்ற மாதிரி. நான் என்னோட கடமையை தான் செய்யறேன். அதுல நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த வார்த்தைகள்லாம் ஒரு சில நாள்ல நம்ம அடுத்தவங்களோட கமெண்ட்ஸ்ல பார்த்து என்னடா இப்படிலாம் சொல்லுவாங்களான்னு யோசிச்சது எனக்கு நீங்க எல்லாரும் சொல்லும் போது உண்மையாவே செல்ஃபா நம்ம ப்ரௌடா ஃபீல் பண்றேன். ஒவ்வொரு நாளும் அது உண்மை. நம்ம செல்ஃபா நம்மள நம்ம பாராட்டிக்கணும், நம்ம புகழ்ந்துக்கணும். அது எல்லாமே நமக்கு இருக்கணும். அப்பதான் அடுத்தடுத்த கட்டத்துக்கு நம்ம போக முடியும். ரொம்ப நன்றி சிஸ்டர்ஸ், உங்களோட லவ்லி வேர்ட்ஸ் எல்லாத்துக்குமே. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் தொண்டை கரகரப்பு ஆயிடுச்சுங்க. இந்த கிளைமேட் ரொம்ப மோசமா இருக்குல்ல, அதனால ஒரு மாதிரியா இருக்கு.
அப்புறம் வித்யா ராபர்ட்னு ஒரு சிஸ்டர் இருக்காங்கல்ல, அவங்க வந்து எப்பவுமே பண்ணுவாங்க. டெய்லியும் அவங்க வந்து 200 கிராம் 300 கிராம் குறையறத வந்து அவங்க வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. சோ நிறைய கமெண்ட்ஸ் வந்து பாருங்க, இவ்வளவு குறையறதுன்றது உங்களுக்கு தெரியும் போதே அதுவே உங்களுக்கு மோட்டிவேஷனலா இருக்கும். அந்த சிஸ்டர் டெய்லியும் அந்த வித்யா ராபர்ட் சிஸ்டர் வந்து கண்டிப்பா போட்டுருவாங்க. சூப்பர் சிஸ்டர், இன்னும் உங்களோட கோல் வந்து அச்சீவ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வெறும் ஓட்ஸ் வந்து நான் சாப்பிடுவேன் சிஸ்டர். அப்பெல்லாம் எனக்கு வந்து 2 days கூட நான் வந்து தாண்டாது, எனக்கு பிடிக்காது. ஆனா இப்போ நீங்க உங்க வீடியோஸ் பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க இப்படி இந்த சட்னி கூட, துவையல் கூட, அப்புறம் கூட்டு பொரியல் கூட, குழம்புகள் கூட இதெல்லாம் சாப்பிடுறீங்க பாத்தீங்களா, அதை பார்த்து நானும் ட்ரை பண்ணேன். ரொம்பவே நல்லா இருக்கு. அது ஒன்றும் அவ்வளவு மோசம்லாம் கிடையாது அப்படின்னு சொல்றீங்க. அது போக இந்த ரவை களிக்கெல்லாம் ரொம்ப நிறைய ஃபேன் வந்துட்டீங்க. அந்த மாதிரி ஓட்ஸ் இதெல்லாமே நமக்கு பிடிச்ச விதமா ஹெல்தியா எப்படி சாப்பிடணும்ன்றதை தான் நம்ம வந்து பார்க்கணும். அது வந்து ரிப்பீட்டடா சாப்பிட்டா கூட கவலைப்படாதீங்க. நம்ம வயிறு நம்ம சாப்பிடுறோம், நம்ம ஹெல்தியா சாப்பிடுறோம், அப்படிதான். இப்ப நான் வீடியோஸ்க்காக கூட நிறைய விஷயங்கள் வந்து டிஃப்ரெண்டா காட்டலாம், சரிங்களா. ஆனா நான் வந்து இப்போ ஒரு வெயிட் லாஸ் நான் அலோனா ஒண்ணு பண்றேன் அப்படின்னா, நான் வந்து பாத்தீங்கன்னா ரிப்பீட்டடா இருந்தா கூட பிரச்சனை கிடையாது, சரிங்களா. ஆனா ஒரே நாள்ல அதே ரிப்பீட்டடா சாப்பிடாம கலோரிஸ் பேலன்ஸ் பண்ணி அந்த மாதிரி சாப்பிட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ரொம்ப கிரேவிங்ஸா இருந்துச்சு. அந்த சிஸ்டர் சொன்ன ஓட்ஸ் சாப்பிட்டேன்னு சொல்லி ஜெனி சிஸ்டர் சொல்லியிருந்தாங்கல்ல, அவங்க தான் வந்து சொல்லியிருந்தாங்க, சிஸ்டர் அதனால நீங்க கொஞ்சம் கிரேவிங்ஸ் இருந்துச்சு, கொஞ்சம் ரைஸ் சாப்பிட்டுட்டேன். ஆனா டின்னர் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஃப்ரூட்ஸ் எடுத்து அப்படியே டாலி பண்ணிடுறேன் சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்படிதாங்க நம்மளுக்குள்ளே ஒரு பேலன்ஸ்டு பண்ற ஒரு திங்கிங் வந்துருச்சுனாவே நம்ம வந்து சூப்பரா வந்து வெயிட் லாஸ் வந்து பண்ணிடலாம். ஏதோ நம்ம கொடுக்குற ஐடியாஸ் எல்லாத்தையுமே ஒருத்தவங்க கவர் பண்ணி அதை வந்து பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு சிஸ்டர். உங்களுக்கு எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கு அப்படின்றது வந்து என்னால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு சிஸ்டர். அதுக்கப்புறம் வந்து பனானா வாழைப்பழம் வந்து சரி விடுங்க. ஃபர்ஸ்ட் வாழைப்பழம் வந்து சாப்பிடலாமா சிஸ்டர்னு பூங்குடி சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க. வாழைப்பழம் வந்து சாப்பிட வேண்டாம், அதுல வந்து இனிப்பு வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். நான் சொன்ன மாதிரி பலாப்பழம், வாழைப்பழம், மாம்பழம்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. இன்கேஸ் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கலாம் வேணும்னா, மற்றபடி நீங்க அவாய்ட் பண்றதுதான் நல்லது. இல்லைன்னா அது வந்து அதெல்லாமே வெயிட் கெயினுக்கு உள்ளது. ஸோ அதனாலதான் சொல்றேன். அதனால அந்த செவ்வாழை மட்டும் கொஞ்சம் எடுத்துக்கலாங்க. ஒரு வாழைப்பழம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது பிரேக்ஃபாஸ்ட் அந்த மாதிரி டயத்துல ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் லெமன் ஜூஸ் வந்து பாத்தீங்கன்னா சிஸ்டர் சால்ட் போட்டு குடிக்கலாமா, உப்பு போட்டு அப்படின்னு கேட்டீங்க. கண்டிப்பா சால்ட் போட்டு குடிக்கலாம் லெமன் ஜூஸ். நம்ம வந்து சுகர் தான் அவாய்ட் பண்றோம், அதுவும் சால்ட் அதுக்காக திட்டிப்பா ரொம்ப இந்த கரிக்கிற மாதிரி சால்ட் எல்லாம் சாப்பிடாதீங்க. ஒரு சிலர்லாம் அப்படி சாப்பிடுவாங்க, உப்பு கக்கிற மாதிரி இருந்தா அவங்களுக்கு பிடிக்கும். ஆனா உப்புமே அளவா தான் இருக்கணும், சரிங்களா, அதுவும் பாத்துக்கோங்க. அப்புறம் வந்து நேத்து பொறை ஏறிச்சு இல்லையா, எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா சிஸ்டர் நான் தான் சிஸ்டர் டெய்லி உங்களை நினைச்சிட்டு இருக்கேன். ஜெயப்பிரியா சிஸ்டர்ல இருந்து எல்லாருமே, யசோதா சிஸ்டர் எல்லாருமே சொல்றாங்க உங்களதான் நாங்க நினைச்சிட்டே இருக்கிறோம். அதான் உங்களுக்கு கனகா சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, உங்களதான் நாங்க நினைச்சிட்டு இருக்கோம், அதனாலதான் வந்து உங்களுக்கு வந்து பொறை ஏறுது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. பரவாயில்ல, நிலைங்க நிலைங்க, எவ்வளவு தூரம் இருக்கு, சொந்தம்லாம் அதிகரிச்சுட்டே இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு சிஸ்டர்ஸ். அதுக்கப்புறம் கனகா சிஸ்டரோட பையன் நீலகண்ட மூர்த்தி, அவங்களுக்கு வந்து ஹாய், எப்படி இருக்கீங்கப்பா, நல்லா இருக்கீங்களா, நல்லா படிக்கணும், அம்மா சொல்றது எல்லாமே கரெக்டா கேட்டுட்டு சூப்பரா படிக்கணும், சரிங்களா. அப்புறம் சாப்பாட்டுக்கு 20 நிமிஷத்துக்கு முன்னாடி தண்ணி குடிக்கணும், 20 நிமிஷத்துக்கு பின்னாடி தண்ணி குடிக்கணும்னு சொல்றீங்களே சிஸ்டர். ஆனா நீங்க காலைல பிரேக்ஃபாஸ்ட் டைம்ல வந்து இந்த கொண்டக்கல்ல அவிச்சு சாப்பிட்டாலோ இல்ல முளைக்கட்டின பயிர் அவிச்சு சாப்பிட்டாலோ அதோட தண்ணியும் சேர்த்து நீங்க குடிக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதுல அந்த நார்ச்சத்து அதுல வந்து இருக்கு இல்லையா, சோ அதனாலதான் நான் வந்து எடுத்துக்கிறேன். ஏன்னா நம்ம இந்த சூப் எல்லாம் குடிக்கிறோம் இல்லையா, அப்போ அது வந்து தண்ணியா தானே இருக்கு, அதை குடிக்கிறோம், ரசம் சாப்பிடுறோம். உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, நல்லா அப்போ வந்து நம்ம ஒரு லஞ்சுன்னும் போது நல்லா திருப்தியா சாப்பிடுவோம். சாப்பிட்ட உடனே ஒரு சிலர்லாம் ஒரு சம்பு தண்ணியை குடிச்சிருவாங்க. அந்த ஃபுட் வந்து டைஜஸ்ட் ஆகுறது ரொம்ப நேரம் ஆகும், சரிங்களா. டைஜஸ்ட் ஆகாது, கொழுப்பு அப்படியே தங்கிரும். ஸோ அதனாலதான் நான் சொல்றேன், சரிங்களா. இப்போ நம்ம வந்து லைட் ஃபுட் தான் நம்ம எடுத்துக்கிறோம். பயிர் வகைகள் சாப்பிடும்போது அந்த தண்ணியில வந்து நார்ச்சத்து ஆல்ரெடி அந்த பயிர் வெந்த தண்ணி இருக்கு இல்லையா, ஸோ அதனால அது குடிக்கும் போது அந்த பயிறுக்கும் கொஞ்சம் தண்ணி தேவைப்படும். இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, சரிங்களா. நான் சொல்றது நம்ம வந்து ஹெவியா சாப்பிடுறோம் இல்லையா, அப்போ வந்து நம்ம உடம்பு நிறைய தண்ணியில குடிச்சோம்னா டைஜஸ்டே ஆகாது, சரிங்களா. ஃபுட்டுக்கு ஏத்தாப்புல புரிஞ்சுக்கோங்க. வெறும் தண்ணியை நான் குடிக்கல, அதுல வந்து ஏதோ ஒரு சத்தம் ஆட் பண்ணி குடிக்கிறேன், அதுதான் முக்கியம். அதுக்கப்புறம்
ஜெயபிரியா சிஸ்டரோட பொண்ணு சொல்லியிருந்தாங்களா, சிஸ்டர் என்னோட பொண்ணு வந்து உங்களை பார்த்துட்டு வீடியோ பார்த்துட்டு அவங்க நம்ம வீட்டுக்கு வரமாட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க சொன்னாங்க. நம்ம தான் அவங்களை ஃபர்ஸ்ட் போய் பார்ப்போம், அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பா யாருக்கு வாய்ப்பு கிடைச்சா என்னங்க, நான் வரந்ததும் பாத்திரலாம், அது சூழ்நிலைக்கு ஏத்தாப்புல. கண்டிப்பா எல்லாரையுமே பார்க்கணும்னு ஆசையா இருக்கு, கண்டிப்பா எல்லாரையுமே பார்க்கலாம். அதுக்கப்புறம் பிளாக் காஃபி வந்து டெய்லி குடிக்கலாமா சிஸ்டர்? குடிக்கலாம், பட் உங்க உடம்பு சூடு உடம்பு அப்படின்ற மாதிரி பித்தமா இருக்கு அப்படின்னா, அப்படி இருக்குன்ற பட்சத்துக்கு நீங்க வந்து கொஞ்சம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம், அப்பப்போ குடிச்சுக்கலாம். ஜீரக தண்ணி, சோம்பு தண்ணி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குல்ல, அதெல்லாமே ஃபாலோ பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சியா சீட்ஸ் வந்து டெய்லி எடுத்துக்கலாமா? ஒரு ஸ்பூன் தாங்க கரெக்டா, அது வந்து ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் அளவுக்கு தான் நம்ம வந்து எடுக்கணும். அதுமே வீக்லி 2-3 டேஸ் வந்து எடுத்துக்கோங்க, அதுவே போதுமானது. அதிக நார்ச்சத்து உள்ள பொருட்களை ஓவரா எடுத்துட்டாலும் நல்லது கிடையாது. சோ அதனாலதான் நான் வந்து ரிப்பீட்டடா சொல்லிட்டே இருக்கேன். பெல்லி மட்டும் குறையவே மாட்டேங்குது சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. நான் நிறைய தடவை சொல்லிட்டே இருக்கேன். பெல்லிக்கு வந்து பாத்தீங்கன்னா வாக்கிங் மட்டும் போதுமானும் கேக்குறீங்க. வாக்கிங் வந்து 8 ஷேப் வந்து 8 மாதிரி நீங்க வந்து வரைஞ்சிட்டு ஒரு பென்சில் ஏதாவது ஒரு சாக் பீஸ்ல வந்து 8 மாதிரி வரைஞ்சிட்டு அதுல வந்து நல்லா வாக்கிங் போங்க. இல்லைன்னா நான் இப்படி நிற்பேன், இந்த மாதிரி சவர் இருக்குன்னா இப்படி திரும்பி இதை டச் பண்றது, இதை இப்படி திரும்பி டச் பண்ணணும், அது ஒரு பெண்ட் ஆகாம நம்ம வந்து டச் பண்ணணும். அந்த மாதிரி நீங்க ஒரு டெய்லி 30 வந்து பண்ணுங்க, உங்களுக்கு கண்டிப்பா வந்து வெயிட் லாஸ் வந்து நடக்கும். அந்த உங்களோட தொப்பையும் நல்லாவே வந்து குறையும். இருங்க, என்னப்பா தூங்கி எழுந்திரிச்சிட்டீங்களா? தூங்கி எழுந்திரிச்சிட்டீங்களா? சரி, அங்க பாருங்க, இருங்க உட்காருங்க, அம்மா வந்துட்டேன், ஒரே நிமிஷம். ஸோ அதனால இந்த மாதிரி எக்ஸசைஸ் எல்லாம் பிளாங்க்னு ஒரு எக்ஸசைஸ் இருக்கு, அதை வந்து பண்ணுங்க. கண்டிப்பா உங்களால வந்து பாத்தீங்கன்னா பெல்லி ஃபேட் வந்து குறைக்க முடியும். ஆல்மோஸ்ட் உங்களோட வெயிட் குறையும் போது இந்த பெல்லி ஃபேட்டும் நல்லாவே குறையும். ஆனா கொஞ்சம் நெஞ்சம் வந்து இருக்கிறத வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன எக்ஸசைஸ் பண்ணிட்டு ரிப்பீட்டடா வந்து பண்ணுங்க. 8 ஷேப் வாக்கிங் போங்க, இந்த மாதிரி வந்து ஃபாலோ பண்ணுங்க. அதுக்கப்புறம் தம்பி வந்து தூங்கிட்டு இருந்தானா, அவன் எந்திரிச்சு வந்துட்டான், அவனை வந்து பாத்துட்டு இருக்கேன். ஒரு டக்குன்னு முடிச்சிடலாம், அவ்வளவுதான். அப்புறம் வந்து தம்பிராட்டின்னு ஒரு சிஸ்டர் வந்து சொல்லியிருந்தாங்க, லெமன் டீ, சோம்பு தண்ணி எல்லாமே உங்களை பார்த்தா சிஸ்டர் நான் குடிக்க ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க. கண்டிப்பா இது எல்லாமே உங்களுக்கு வந்து உணவு செரிமானப்படுத்துறதுக்கும் உங்களோட கொழுப்பு குறையிறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்கும். என்னப்பா என்னப்பா சரி சரி, இந்த ஒரு நிமிஷம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டீச்சர்ஸ் எல்லாருமே இந்த யசோதா சிஸ்டரோட ஒர்க் பண்ற டீச்சர்ஸ், அதாவது யமுனா சிஸ்டர் நேற்று ஹாய் கூட சொல்லியிருந்தோம் இல்லையா, அவங்க எல்லாருமே வந்து பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்களா நம்மளோட வீடியோஸ் பார்த்து. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சிஸ்டர்ஸ். அதுக்கப்புறம் மெயின்டைன் டைம்ல வந்து ஸ்வீட் வந்து சாப்பிடலாமான்னு கேட்டிருந்தீங்க. ஸ்வீட் வந்து பாத்தீங்கன்னா மெயின்டைன் டைம்லயும் அளவா சாப்பிட்டுக்கோங்க, சரிங்களா? அந்த மாதிரி பேலன்ஸ் பண்ணி நம்ம தான் கொண்டு வரணும், சரிங்களா? டெய்லி வெயிட் செக் பண்ணுங்க, எப்ப ஏறுது இறங்குதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. சோ அதை பத்தி நீங்க வந்து கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஒரு நிமிஷம் இருங்க, கத்திட்டே இருக்கான். என்னடா பிஸ்கட்டா? இந்தா உட்காரு உட்காரு. பிஸ்கட் கேட்டாரு, அதை கொடுத்துட்டு வந்துட்டேன் சிஸ்டர்ஸ். அவரு தூங்கி எதிர்ச்சோடனே ஏதாவது ஒண்ணு பாக்கணும்ல, அதான் எனக்கு கிச்சன்ல கரெக்டா வந்தான், அவன் பார்த்துட்டு கண்டுபிடிச்சிட்டு அவர் வாடகை அந்த பிஸ்கட் கொடுத்துன்னு போயிட்டான். அவன் போய் உட்காந்துருப்பான், அதெல்லாம் கோஆபரேட் பண்ணுவான். அந்த தூங்கி எந்திரிச்ச உடனே வந்து பாத்தீங்கன்னா நம்மள வந்து பிள்ளைங்க வந்து பாக்கணுங்கல்ல, அதனால சரி தூங்குறான்னு சொல்லிட்டு தான் நான் கதவை திறந்துட்டு நல்லா வந்து ஃப்ரீயா வந்து பேசிட்டு இருந்தேன். ஆனாலும் அவர் எந்திரிச்சிட்டாரு, டைம் ஆயிடுச்சு எந்திரிக்கிற டைம், அதனால. அதுக்கப்புறம் தண்ணிக்குள்ள ஆற வைக்கிறீங்களா சிஸ்டர்? தம்பிங்களோட பால் வந்து சம்டைம் வந்து தண்ணிக்குள்ள ஆற வைப்பேன்ல, அது வந்து அப்படி ஆற வைக்க கூடாது, அதை ஆற வச்சா சளி பிடிக்குன்னு சொல்லி எங்க அம்மா சொன்னாங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பா சிஸ்டர், ஆனா ரொம்ப ஆற வச்சிட மாட்டேன், வெது வெதுன்னு தான் அவங்களுக்கு கொடுத்து பழகிருக்கேன் இவ்வளவு நாள். சோ வெது வெதுன்னு கொடுக்கலாமான்னு கேட்டுட்டு எனக்கு சொல்லுங்க. கண்டிப்பா மொத்தமா நான் வந்து ஆற விட்டுற மாட்டேன், அதுக்குதான். உங்களுக்கு எப்படி சிஸ்டர் தெரியும் இந்த வெயிட் லாஸ் பத்தி இவ்வளவு டீடைலா சொல்றீங்களே, இவ்வளவு கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை பண்றீங்களே அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க. அனுபவமே சிறந்த ஆசான்னு சொல்லியிருக்காங்க. சோ நம்ம வந்து என்னதான் வந்து பிராக்டிக்கலா படிச்சாலும் அனுபவத்துல நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கோம் இல்லையா, அதை தான் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். அதுவும் ஹெல்தியான வேன்றவங்க தான் சரி, அதை வந்து நம்ம வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் சிஸ்டர். அதுக்கப்புறம் மலர்விழி செல்வம் சிஸ்டர் வந்து உங்களோட கமெண்ட் யாருக்குமே நான் வந்து போட்டது இல்லை சிஸ்டர், உங்களுக்கு தான் நான் வந்து போடுறேன் அப்படின்னு சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர். அப்புறம் காளி சிஸ்டர் வந்து ஹாய் காளி சிஸ்டர், எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? அவ்வளவுதான், எல்லாமே சொல்லிட்டேன் ஆல்மோஸ்ட். ரொம்ப சூப்பரா இருக்குங்க உங்களோட கமெண்ட்ஸ்லாம்.
இப்போ நான் ஒரு ட்ரெஸ் போடுறேன்னா அதை பார்க்கும்போது பரவாயில்ல இந்த சிஸ்டர் கொஞ்சம் ஃபிட்டா இருக்காங்க, அது உங்களுக்கு மோட்டிவேஷன் ஆகும் இல்லையா? அது எல்லாமே தான் உங்களுக்கு. ஸோ எல்லாத்தையுமே சின்ன சின்ன கமெண்ட்ஸ் கூட நோட் பண்ணுங்க, உங்களோட மோட்டிவேஷனை நீங்களாவே உருவாக்குங்க. கண்டிப்பா நீங்க வந்து வெயிட் லாஸ் வந்து பண்ண முடியும். ஸோ இன்னைக்கு கமெண்ட்ல எல்லாத்தையுமே சொல்லிட்டேங்க. நாளைக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்ல கேளுங்க, நாளைக்கு வீடியோல கண்டிப்பா ஷேர் பண்றேன். அவ்வளவுதான் நினைக்கிறேன். இப்போ வாங்க இன்னைக்கு டேல நம்ம என்னெல்லாம் ஃபாலோ பண்றோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க, நிறைய டிப்ஸ் எல்லாமே இருக்கு, வாங்க பார்க்கலாம். காலையிலே நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்து டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா தலைவலி, கொஞ்சம் லைட்டாக வந்து தொண்டை கரகரப்பாக இருக்கிறது, இந்த மாதிரி இந்த கிளைமேட் சேஞ்ச் ஆகுதுல்ல, திடீர்னு மழை பெய்யுது, திடீர்னு வெயில் ஆகுதுல்ல, அதனால அப்படி இருக்கு. காலையில எப்பவும் போல எம்டி ஸ்டமக்ல வெயிட் வந்து செக் பண்ணிடலாம். 58.40 வந்து இருக்குது. ஆல்ரெடி நான் வந்து வெயிட் லாஸ் பண்ணிட்டேன் இல்லையா, ஜஸ்ட் மெயின்டைன் தான் வந்து பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இப்போதான் இந்த வெயிட்ல தான் வந்து இருக்கு. நேற்று வந்து ஷேர் பண்ண முடியல இல்லையா, ஸோ அதனால சம்டைம் ஃபிளக்சுவேஷன்ஸும் இருக்கும். ஸோ அதனால அதெல்லாமே நம்ம வந்து கண்டுக்க கூடாது, நம்மளோட வேலையை கரெக்டா பார்க்கணும். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இஞ்சி போட்டு பிளாக் டீ தான் வந்து குடிக்கலாம்னு சொல்லிட்டு டீ தூள், அதுக்கப்புறம் இஞ்சியை நல்லா தட்டி சேர்த்துட்டு தண்ணியில நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். அவ்வளவுதான். வித்தவுட் சுகர் தான் வந்து குடிக்கணும். இந்த கிளைமேட் ரொம்ப ஒரு மாதிரி மோசமா இருக்குங்க. நிறைய பேருக்கு லூஸ் மோஷன் போறது, இல்லைன்னா வாமிட் வர்றது, இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனைகள் வந்து இங்க இருக்குது. ஸோ இதை கடந்து போகணும், பார்ப்போம். அவ்வளவுதான், என்ன பண்றது. அதனால அதுக்கு ஏத்தாப்புல நம்ம வந்து சாப்பிட்றது இதெல்லாமே எடுத்துக்கணும். அதனால இஞ்சி போட்டு நல்ல ஒரு பிளாக் டீ வந்து குடிச்சாச்சுங்க. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் சென்று காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ரௌன் பிரெட் தான் வந்து இன்னைக்கு எடுத்திருக்கிறேன். ரொம்ப நாள் ஆச்சு பிரெட் ஆம்லெட்லாம் சாப்பிட்டுன்னு சொல்லிட்டு அதுக்காக ப்ரௌன் பிரெட் தான் வந்து எடுத்திருக்கேன். சரிங்களா, கோதுமையில செஞ்ச பிரெட் வந்து தேர்ந்தெடுத்து சாப்பிடலாம். இது கூட நீங்க வந்து ஏதாவது கூட்டு பொரியல்லாம் வச்சு சாப்பிடலாம், ரொம்பவே நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் சரி இன்னைக்கு வந்து பிரெட் ஆம்லெட் வந்து எப்பவுமே பிரெட்டை வந்து லைட்டா டோஸ்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் எடுத்துக்குவேன். அதுக்கப்புறமா தான் வந்து ஆம்லெட் வந்து பண்ணுவேன் தனியா. எனக்கு டோஸ்ட் பண்ணோம்னா தனியா அது கிறிஸ்பியா இருக்கும், இது வந்து ஆம்லெட் சாஃப்டா இருக்குமா, ரொம்ப நல்லா இருக்கும். வெங்காயம், பச்சை மிளகா, உப்பு எல்லாம் போட்டு முட்டை 2 போட்டு நல்லா பீட் பண்ணிட்டு எல்லாருக்குமே காலைல பிரேக்ஃபாஸ்ட் இதுதாங்க. அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ஆயில் எல்லாம் போட்டு கொடுத்தேன். நமக்கு வந்து ஆயில் கம்மியா தான் வந்து போட்டிருந்தேன். அப்படிதான் வந்து போடணும். வெயிட் லாஸ்ல இருக்கும்போது நம்ம வந்து ஆயில் வந்து கம்மியா வந்து யூஸ் பண்ணணும். லைட்டா கிரீஸ் பண்ணிட்டு மட்டும் போட்டு எடுத்துக்கோங்க. ஆம்லெட் போட்டுட்டு அவங்களுக்கு மட்டும் பாத்தீங்கன்னா பிரெட்ல வந்து நல்லா பட்டர் வந்து தடவி கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் கூடவே ஒரு காஃபி வச்சு கொடுத்துட்டோம்னா வச்சுக்கோங்க, ஃபுல்லா நல்லா இருக்கும். இந்த பிரெட் எல்லாம் சாப்பிடும்போது காஃபியோட சாப்பிடும்போது நல்லா இருக்கும். நமக்கு பாருங்களேன், 2 பிரெட்டை மட்டும் டோஸ்ட் பண்ணி எடுத்திருக்கேன், அப்புறம் ஒரு ஆம்லெட் வந்து எடுத்திருக்கேன். அவ்வளவுதான். இது வந்து ரெண்டையும் சேர்த்து இப்படி சாப்பிடும்போது அந்த பிரெட்டோட கிறிஸ்பியோட இது வந்து சாப்பிட்றதுக்கு, ஆம்லெட் வச்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லா இருக்கும். ஒன்னா செஞ்சுட்டோம்னு வச்சுக்கோங்க, ரொம்ப வந்து சாஃப்டான மாதிரி இருக்கும். ஆனா இந்த மாதிரி கிறிஸ்பி அண்ட் சாஃப்டோட சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் பாருங்களேன், வெளியில நல்லா மழை வந்துட்டு போகுதுங்க. அதுக்கப்புறம் நான் வந்து குளிச்சு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டேன். அதுக்கப்புறம் தலையில வந்து நல்லா ஆயில் மசாஜ் வந்து பண்ணிட்டேன் குளிக்க போறதுக்கு முன்னாடியே. இன்னுமே தூத்தல் தான் வந்து போட்டுக்கிட்டே இருந்தது. நல்லா வந்து எனக்கு இந்த மாதிரி பின்னி போட்டுட்டோம்னா தான் கொஞ்சம் தொல்லை இல்லாம இருக்கும். இல்லைன்னா நரன்னு இருக்க மாதிரி இருக்கும் முடி, இல்லைன்னா எரிச்சலாவும் இருக்கும். ஸோ பின்னி வந்து நல்லா போட்டாச்சு கம்ஃபர்டபுளா. அதுக்கப்புறம் உடம்பு டயர்டா இருக்க மாதிரியே இருந்தது இல்லையா, ஸோ ஹஸ்பண்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து மதியம் லஞ்சுக்கு ஏதாவது பண்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. தம்பியை வந்து பாத்தீங்கன்னா நல்லா இங்கிலீஷ் வந்து ரீட் பண்ண வச்சுட்டு இருந்தேன் அவனுக்கு கொஞ்ச நேரம். அதுக்கப்புறமா துணி எல்லாமே கொஞ்சம் மானம் வெறிச்ச மாதிரி இருந்தது, மிஷின்ல போட்டு விட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நேற்று பெட்டு மேல மாடியில வந்து காய போட்டிருந்தோம் இல்லையா, அந்த துணியெல்லாம் எடுத்து இருந்தது, அது எல்லாமே எடுத்து மடிச்சிட்டும் கையோட வந்துட்டு மிஷின்லயும் துணியை போட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு மாடிக்கு வந்து போயிருந்தேன். நம்ம ரெக்கார்ட் பண்ணும்போது தாங்க இந்த சைடும் அந்த சைடும் வண்டி போறதும் குக்கர் விசில் வரதும் அப்படிதாங்க இருக்கு, என்ன பண்றது. மிஷின்ல வந்து பாத்தீங்கன்னா போட்டு விட்டதுக்கு அப்புறமா நல்லா தண்ணி குடிக்கிறேன், உட்காந்துதான் குடிக்கிறேன் பாருங்க. வெயிட் லாஸ்ல இருக்கும் போதும் சரி, உடம்புக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது, நிறைய தண்ணி குடிங்க. அதனாலதான் உங்களுக்கு அப்பப்ப ஷேர் பண்ணிட்டே இருக்கேன். அதுக்கப்புறம் துணி எல்லாம் மடிச்சதை எடுத்துட்டு கீழே இறங்கி வந்தாச்சுங்க. நேத்து வந்து நம்ம கிண்டி வச்சோம் இல்லையா கூழு, அது வந்து அப்படியே இருக்குது, நான் ஃப்ரிட்ஜில் வந்து எடுத்து வச்சிருந்தேன். ஸோ அதை வந்து தயிர் போட்டு உப்பு போட்டு நல்லா கரைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தயிர் வந்து சேர்த்தாச்சு. உண்மையானே சொல்லணும்னா நேத்து கிண்டின கூழுக்கு இன்னைக்கு வந்து செம்ம டேஸ்டியா இருக்கும். உண்மையாவே அந்த ஒரு நேச்சுரல் புளிப்பு சுவை வந்து ஆட் ஆகி ரொம்ப நல்லா இருக்கும் இல்லையா. நல்லா கரைச்சிட்டு இன்னைக்கு நான் வந்து அதை தான் வந்து பண்ணினேன். ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் பண்ணி வச்சிருக்காங்க, உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. அதுக்கப்புறம் தேவையான தண்ணி விட்டு கையில கரைக்கணும். எப்பவுமே நீங்க வந்து நம்ம கையோட டேஸ்ட் அதுல இறங்கும் போது அது ஒரு
சுவையே தனிதான் சரிங்களா. கையிலே ஒரு ரசாயனம் வந்து நமக்கு வந்து வருங்க. அது நம்மளோட ஹெல்த்துக்குமே ரொம்ப நல்லது. சில பேர்லாம் கை வந்து சாப்பிட்டதுக்கு நல்லா சப்பி சாப்பிடுவாங்க பாத்தீங்களா, அதெல்லாம் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா கூழ் நல்லா கரைச்சிட்டு எனக்கு ஒரு பெரிய கிளாஸ் அளவுக்கு வந்து வெறும் கூழ் வந்து எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் கொஞ்சம் நேத்து வச்ச பழைய சாதமும் ஃப்ரிட்ஜ்ல வச்சு வச்சிருந்தேனா, அதையும் எடுத்து அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மத்தவங்க எல்லாருக்குமே நல்லா சாதத்தையும் அதிலேயே வந்து கரைச்சு விட்டாச்சு. ஃப்ரிட்ஜ்ல வச்சதை உடனே எல்லாம் எடுக்கல, முன்னாடியே எடுத்து வச்சுட்டேங்க. அதனாலதான் அதை கரைச்சு அவங்களுக்கு வச்சாச்சு சாதம் போட்டு. செம்ம டேஸ்டியா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இது என்னன்னு பாருங்களேன், சிக்கன் கபாப் தான். ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் உருளைக்கிழங்கும் சேர்த்து சிக்கன் கபாப் வந்து சிக்கன் கிரேவி பண்ணுவோம்ல அந்த மாதிரி தான் வந்து பண்ணியிருந்தாங்க. செம்ம டேஸ்டியா காரசாரமா இருந்தது, தொண்டைக்கு இதமா. நல்ல ஒரு பெரிய கிளாஸ் கூலும் அது கூட வந்து பாத்தீங்கன்னா நிறைய கொஞ்சம் ஒரு கிண்ண நிறைய சிக்கன் கபாபும் வச்சு சாப்பிட்டேன். செம்ம டேஸ்டியா இருந்தது. இந்த கூழ் நல்லா புளிப்பா இருக்கிறதுக்கு அதுக்கும் செம்மையா இருந்தது. அதுக்கப்புறம் அம்மாச்சிக்கும் அந்த சாதம்லாம் போட்டு கலைஞ்சு கொடுத்தோம்ல, அது இது கூழ் கரைச்சோம் இல்லையா, அதையும் எடுத்துட்டு அவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா கபாப் வச்சு கொண்டு போய் அப்புறம் தான் கொடுத்தேன். ஏன்னா அம்மாச்சி வந்து நேற்று மார்க்கெட்டுக்கு வந்து போயிருந்தாங்க. ஸோ வந்ததுக்கு அப்புறம் தான் போய் லஞ்சுக்கு வந்து அவங்களுக்கு வந்து கொடுத்துட்டு வந்தேன். ஹஸ்பண்ட் காலையிலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிக்கன் கபாப் செய்யும் போதே கிச்சனை கொஞ்சம் ஓரளவுக்கு ஃபுல்லாக எடுத்து டீப் கிளீன் மாதிரி வந்து பண்ணி கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் முன்னாடி இருந்ததுக்கு இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி வாரத்துக்கு இல்லை 2 வாரத்துக்கு ஒருக்க இந்த மாதிரி கிளீன் பண்ணி கொடுப்பாங்க எனக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களேன், மிஷினில் துணி போட்டு விட்டு வந்திருந்தேன் இல்லையா, அதை எடுக்கிறதுக்குள்ள பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள ஒரு நோட்டு இந்த மாதிரி சுற்றி கிடந்ததுங்க. அதை அப்புறம் ஹஸ்பண்ட் கிட்ட எடுத்து வந்து கொடுத்தேன். அவர் வந்து ஈரமாக நினச்சி போட்டிருந்தாரு. நானும் டபக்குன்னு அதை எடுத்து போட்டுட்டேன். அது பார்த்தா அதுக்குள்ள காசு இருந்திருக்கு. சம்டைம் இந்த மாதிரி விட்டுருவோம் இல்லையா, நம்ம தேடி தேடி பார்ப்போம், ஒரு நாள் ஒரு பைசா கூட இருக்காது. இந்த மாதிரி விட்டுற அன்னைக்கு தாங்க இந்த மாதிரிலாம் காசு இருக்கும். யாரெல்லாம் இந்த மாதிரி ஃபீல் பண்ணிருக்கேன்னு சொல்லுங்க. அதுக்கு ஒரு துணியெல்லாம் காயப்பட்டு கொஞ்சம் வெண்டைக்காலாம் இருந்தது, அதெல்லாம் பறிச்சுட்டு வரலாமேன்னு சொல்லிட்டு. என்னோட ஹஸ்பண்ட் வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஒவ்வொரு வீட்லயும் அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து இந்த வேலை தான் நீங்க பார்க்கணும், நாங்க வந்து இந்த வேலை தான் பார்க்கணும்னு இருக்கக்கூடாது. இந்த மாதிரி கொஞ்சம் நம்மளோட இதுக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்னா உண்மையில அந்த வீடு வந்து ரொம்ப ஹாப்பியா வந்து இருக்கும். நம்மளை புரிஞ்சுக்கிறாங்களே அப்படின்ற ஒரு இது வந்து இருக்கும். அதுக்கப்புறம் வெண்டைக்காயெல்லாம் பறிச்சுட்டு பூவெல்லாம் பறிச்சுட்டு நான் வந்து கீழே வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு, எடிட்டிங்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தம்பியை டியூஷனில் விட வேண்டிய டைம் ஆயிடுச்சு. அவரை கொண்டு போய் டியூஷன் வீட்டில் போய் விட்டுட்டு வந்துட்டு நான் நம்ம வீட்டில் அந்த வராண்டாலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் நல்லா வாக்கிங் போனேன். வாக்கிங் நல்லா போங்க, வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். 1 மணி நேரம் நல்லா வாக்கிங் போங்க, உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அம்மாச்சிக்கு ஈவினிங் டைமில் காஃபி போட்டு கொடுக்கணும் இல்லையா, அது வந்து போட்டு கொடுத்தேன். அதோட மூடி எங்கே போட்டேன்னு தெரியல, அதனால ஒரு சின்ன கட்டோரியை வச்சு மூடிட்டு போய் அவங்களுக்கு வந்து கொடுத்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து தம்பிக்கு வந்து பிள்ளைங்களுக்கு 2 பேருக்குமே பால் வந்து ஆத்தி கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் பெரிய வந்து டிராயிங் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இவனுக்கு ஒரு பென்சிலை கொடுத்து ஒரு ரஃப் நோட்டை கொடுத்து அவரையும் கிறுக்க விட்டாச்சு. பென்சில் கை பிடிக்கிறதுக்காவது வந்து கத்துப்பாங்க இல்லையா. இவர் வந்து அழகா வீடுலாம் போட்டு வந்து பாத்தீங்கன்னா டிராயிங் பண்ணி எப்படி காட்டிட்டு இருக்காரு பாருங்க, எனக்கு காட்டு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து இதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அழகா வந்து எக்ஸ்பிளைனும் வந்து பண்ணிட்டு இருந்தான். வீடு, மரம், அப்புறம் மேகம், இந்த மாதிரிலாம் எல்லாமே வந்து அழகா சொல்லிட்டு இருந்தான். பிள்ளைங்களை இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கொடுத்து டைவர்ட் பண்ணணும். அவங்களும் ஏதாவது கத்துக்கிட்ட மாதிரி இருக்கும். ஸ்கிரீன் அந்த டிவி பாக்குறது, போன் பாக்குறதுல இருந்து வந்து டைவர்ட் ஆன மாதிரி இருக்கும். சின்ன பையனும் இப்போ இன்ட்ரெஸ்டா வந்து பென்சில், பென் அதெல்லாமே அழகா சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்காக ஒரு கொஞ்சமா வந்து இந்த உப்பு கல்லைன்னு சொல்லுவோம்ல, அதுதான் வந்து சாப்பிட்டேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து சாப்பிட்டேன். அந்த தோலோடய சாப்பிடுங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறமா ஹஸ்பண்ட் வந்து கடைக்கு போயிருந்தாங்க. சின்ன வெங்காயம்லாம் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. சின்ன வெங்காயம் இங்க 1/2 கிலோ 60 ரூபாங்க. நம்ம ஊர்ல எவ்வளோன்னு சொல்லுங்க. ஆனா இங்க கிடைக்கும். இதை கொஞ்சம் சம்டைம்ல ரொம்ப அதிக விலையா இருக்கும், அதனால வாங்க மாட்டோம். இன்னைக்கு அந்த சைடு போகும்போது வாங்கிட்டு வந்தாங்க. சரி சட்னிக்கு வந்து உரிச்சு கொடுவேன்னு சொன்னாங்களா, டிவியை பார்த்துக்கிட்டே வந்து உரிச்சு கொடுத்தேன். அதுக்கப்புறம் வரும்போது வாழைப்பழமும் அவகேடோ பழம், அதுக்கப்புறம் பேரிக்காலாம் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இந்த அவகேடோ பழம் வந்து வெளிநாட்டு பழம் தான். இப்ப நம்ம ஊர்லயுமே விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து கட் பண்ணா பட்டர் மாதிரி இருக்கும், கிரீன் கலர்ல பட்டர் ஃப்ரூட்னு வந்து சொல்லுவாங்க. ஆனா அதுல ரொம்ப ரொம்ப சத்துக்கள் இருக்கு. ஆனா சப்புன்னு தான் இருக்கும் டேஸ்ட். அம்மாச்சிக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால வந்து வாங்கியிருந்தோம். பிள்ளைங்களுக்காக வாழைப்பழமும் எனக்கு வந்து பேரிக்காவும் வந்து வாங்கியிருந்தோம். 2 பேரும் வாழைப்பழத்தை அப்படியே சாப்பிட்ற மாதிரி ஆக்டிங் கொடுக்குறாங்களா, கொஞ்ச நேரத்துல அந்த பாதி பழத்தை வந்து கொடுத்துட்டாங்கங்க. அப்புறம் எங்க வீட்டுக்கார் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாரு. என்னோட வீட்டுக்கார் வந்து சட்னியை வந்து வதக்கி வச்சுட்டு மாடியில இருக்க ரூம்ல ஒரு வேலைன்ட்டு போனாருங்க. ஒரு கால் வந்துச்சுன்னு சொல்லிட்டு, ஆனா சட்னியை வந்து வதக்கிட்டாரு. இப்படிதான் அவர் வந்து பெருசா கட் பண்ணி போட்டு வதக்குவாரு. ஆனா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். அவர் பண்றது வித்தியாசமா இருக்கும். நம்மளே செஞ்சு சாப்பிட்டுட்டு யாராவது செஞ்சு கொடுத்தா டேஸ்ட் ரொம்ப நல்லா தானே இருக்கும். நல்லா செஞ்சு கொடுப்பாங்க. சமையல்லாம் சூப்பரா வந்து செய்வாங்க.
அதுக்கப்புறம் நம்ம வந்து அவரை வந்து ஃபோன் கால்லே இருந்தார், ஆஃபீஸ் கால்லே. சரி நம்ம வந்து வதக்கி வச்ச சட்னி அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தோசை வந்து ஊத்திடலாம்னு சொல்லிட்டு நான் ஊத்திட்டு இருந்தேங்க. இந்த தோசைக்கல் தாங்க எல்லாரும் கேட்குறீங்க. இரும்பு கல்ல சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. இது வந்து அமேசான்ல தான் வந்து வாங்கியிருந்தேன். இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. தேவைன்னா நீங்க வந்து வாங்கிக்கோங்க. ஆம், அதுக்கப்புறம் தோசை ஊத்திட்டு இன்னைக்கு வந்து சரி நமக்கு ரவை தோசை பண்ணலாமான்னு நினைச்சேன். எனக்கு தான் கொஞ்சம் டயர்டா இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிடவும் முடியலங்க. அது போக அந்த பொட்டுக்கல்ல மாதிரி இந்த உப்புக்கல்ல சாப்பிட்டேன் இல்லையா, அதனால ஒரு தோசையும் கொஞ்சமா தக்காளி சட்னி வச்சு சாப்பிட்டாச்சுங்க. ஒரு தோசை தான் சாப்பிட்டேன். நல்லா ஃபில்லிங்காவே இருந்தது. இந்த மாதிரி நீங்க இருக்குன்னா ஓட்ஸ் கிண்டி வச்சுக்கலாம். இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா கோதுமை தோசை இல்லைன்னா ரவை தோசை அந்த மாதிரி கிண்டி சாப்பிட்டுக்கோங்க. வெயிட் லாஸ்ல இருக்கும்போது அரிசி தோசை சாப்பிடாதீங்க. நான் வந்து மெயின்டைன்ல இருக்கிறனால நீங்க கொஞ்சம் முடியலன்றனால சாப்பிட்டேன். அது ஒரு தோசை தான் வந்து சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் பாத்திரத்தெல்லாம் விளக்கிட்டு இங்க பாருங்களேன், கிச்சன் எல்லாத்தையுமே கொஞ்சம் க்ளீன் பண்ணி விட்டாச்சுங்க நானு. அதுக்கப்புறமா இன்னைக்கு வந்து தண்ணி குடிச்சு தான் வந்து கம்ப்ளீட் பண்றேன் இன்னைக்கு டேவை. 6:30 மணிக்கு 7 மணிக்கு சாப்பிடுறீங்க அப்படின்னா நிறைய தண்ணி குடிங்க. பிளாக் டீ, பிளாக் காஃபி இந்த மாதிரி வந்து குடிச்சுக்கலாம் பசிக்குதுன்ற பட்சத்துக்கு. சரிங்களா, வேற எதுவும் நீங்க வந்து சாப்பிடக்கூடாது. கொஞ்சம் ஃபர்ஸ்ட்ல அப்படிதான் இருக்கும், அப்புறம் போக போக பழகிடும். நீங்களும் கண்டிப்பா வெயிட் லாஸ் வந்து பண்ணலாம். இன்னைக்கு நான் வந்து சூப்பரா வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நீங்களும் சூப்பரா கம்ப்ளீட் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்து என்ன மோட்டிவேட் பண்ணுங்க. நிறைய நம்மளோட சேனலை ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ அவ்வளவுதான் நினைக்கிறேன். நாளைக்கு என்னெல்லாம் பண்றோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இவ்வளவு நேரம் என்னோட வீடியோவை பொறுமையா பார்த்தமைக்கு மிக்க நன்றி. பாய்.